ஹலோ வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லாஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? ரிவால்வ் கட் பார்த்தோம். ஸோ இந்த தடவை வந்து நம்ம ஹோல் விசார்ட் இந்த தடவை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேன் கிரியேட் பண்ணி ஒரு ஏதாவது ஒரு 3D ஸ்கெட்ச் வரைஞ்சுக்கோங்க. ஏதாவது 3D ஒரு ஆப்ஜெக்ட் வரைஞ்சுக்கோங்க. லைக் எக்ஸ்ட்ரூடோ இல்லை ரிவால்வோ. வரைஞ்சதுக்கப்புறம் இப்போ இதில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஹோல் விசார்டில் நம்மளுக்கு வந்து இப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு ஏதாவது ஒன்று போட்டு லாக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து அலன் போல்ட்டோ இல்லை எக்ஸ் போல்ட்டோ போட்டு நம்ம லாக் பண்ணுவோம். ஸோ அப்படி லாக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு த்ரெட்டு ஒரு ஒரு டேப் போடணும். ஸோ வந்து இப்போ வந்து அலன் போல்ட் போடுறதுக்கு உங்களுக்கு வந்து கவுண்டர் போர் தேவை. ஸோ கவுண்டர் போரோ இல்லை டேப்போ ஸோ அதெல்லாம் போடுறதுக்கு நம்ம வந்து இந்த ஹோல் விசார்டை யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கவுண்டர் போர் போடுறது பார்க்கலாம். ஸோ இங்கே கவுண்டர் போர்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன என்ன கவுண்டர் போர் வேணும்? M10 ஸோ அந்த இதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ M12 அப்படின்னு சூஸ் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி அதுக்கு கீழே வந்து இங்கே ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே டைப்பில் வந்து எக்ஸ் சாக்கெட் ஹெட்னு இருக்கணும். அதுதான் கிளிக் பண்ணணும். நீங்கள் வேற மாற்றி போட்டிங்கன்னா அது டோட்டலாகவே வேற சேஞ்ச் ஆகிடும். ஸோ இங்கே எக்ஸ் சாக்கெட் ஹெட் ஐஎஸ்ஓ 4762 இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஓகே. ஸோ பொசிஷனுக்குள்ளே போங்க. பொசிஷனுக்குள்ளே போயிட்டு 3D ஸ்கெட்ச் கொடுக்காதீங்க. டைரெக்டாக இந்த இதோ இந்த எந்த ஃபேஸில் ஃபிட் பண்ண போறீங்களோ அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எங்க தேவை? இப்போ இங்க 4 இடத்துல எனக்கு தேவை. இப்போ இந்த 4 இடத்துல நான் போட்டு லாக் பண்ண போறேன் அப்படின்னா இந்த 4 இடத்துல போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு சென்டர் லைன் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 4த்துக்கும் டைமென்ஷன் கொடுங்க. ஸோ இங்க இருந்து எனக்கு வந்து 120 டிஸ்டன்ஸ்ல வேணும். சப்போஸ் எனக்கு வந்து இந்த சென்டர்ல இருந்து ரெண்டும் ஈக்குவல் ஸ்பேசிங்ல வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த முதல் கவுண்டர் போரோட சென்டர் பாயிண்ட்டையும் சென்டர் லைனையும் திரும்ப இன்னொருவோட கவுண்டர் போரோட சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணீங்கன்னா கண்ட்ரோல் பிடிச்சிட்டே பண்ணணும். பண்ணீங்கன்னா இங்கே சிமெட்ரிக் வரும். சிமெட்ரிக் கொடுத்தீங்கன்னா இந்த சென்டர்ல இருந்து ரெண்டுமே வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். அதே மாதிரி இந்த இதோட இதையும் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பாயிண்ட் மிட் பாயிண்ட் கிளிக் பண்ணீங்கன்னா வெர்டிக்கல் கொடுத்தீங்கன்னா அதுக்கு நேராயிடும். ஸோ அதே மாதிரி இது ரெண்டும். ஸோ அதே மாதிரி இந்த மூணும், இந்த ரெண்டும். ஸோ அதே மாதிரி இந்த ரெண்டும் கொடுத்துருங்க ஹரிசாண்டல். கொடுத்துட்டு சேம் இந்த இது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஓகே அது தேவையில்ல. இப்போ இந்த ரெண்டையும் கொடுக்கணும். 85 கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டும் ஈக்குவல் ஸ்பேசிங்ல இருக்கும். அதே மாதிரி சேம் அந்த மிட் பாயிண்ட் சென்டர் லைனு இந்த மிட் பாயிண்ட் கிளிக் பண்ணீங்கன்னா சிமெட்ரி கொடுத்தீங்கன்னா எல்லாம் பிளாக் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இது வந்துட்டு இப்போ ஃபுல்லி கன்ஸ்டைன் ஆயிடுச்சு. நீங்க இப்போ ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவுண்டர் போர்டு வந்து ஃபார்ம் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து கவுண்டர் போல்ட்